இன்னைக்கு ஆக்டர் விஷ்ணு விஷால் ஹீரோ நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் ராம்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா மலையாளம் ஆக்டர் மம்தா பிஜு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு 2 வானம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் டீசல். டீசல் படத்தை டைரக்டர் சண்முகம் முத்துசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அத்துலியா ரவி நடிச்சிருக்காங்க. டீசல் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. மூவி டீம் படத்துடைய ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் டீசல் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரீக்கர் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் கேங்கர்ஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கேத்ரின் தெரேசா நடிச்சிருக்காங்க. ஹீரோவா நம்ம சுந்தர் சி அவர்களே நடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நம்ம வைகை புயல் வடிவேலும் சுந்தர் சியும் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபன்னான காமெடி ஆக்ஷன் மூவியை எடுத்திருக்காங்க. சுந்தர் சி வடிவேலுடைய காம்பினேஷனில் ரிலீஸ் ஆன எல்லா காமெடியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்துலையும் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேங்கர்ஸ் படம் ஏப்ரல் 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேங்கர்ஸ் படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். செருப்புக்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டைரக்டாக G5 OTTயில் மார்ச் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. சின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் வெற்றிமாறன் ரீசெண்டாக நடந்த கெலாட்டா அவார்ட்ஸில் சார் வாடிவாசல் படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வாடிவாசல் படத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு டைரக்டர் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. சார் அப்படியே அந்த வடச்சென்னை 2 எப்போ வரும்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நடக்கும். வாடிவாசல் படம் முடிஞ்சதும் வடச்சென்னை 2 படத்தை 2026 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு உறுதியான ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். நம்ம சசிகுமார் அவர்கள் ஆக்டர் பரத் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிக்கிற புது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தை டைரக்டர் எம் குரு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மேகா செட்டி நடிக்கிறாங்க. ஆக்டர் சசிகுமார் பரத் இவங்க 2 பேருமே ஹீரோவாக நடிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ஆக்டர் MS பாஸ்கர் ஒரு முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கு பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த வாரம் புதுசாக என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லையும் OTTலையும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நேற்று வீடியோவில் நம்ம சேனலில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் நட்டி நடராஜ் ஹீரோவை நடிச்சிருக்க சீசா படம் ஆஹா தமிழ் OTTலையும் சிம்பிளி சவுத் OTTலையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் தம்பிராமையா ஹீரோவை நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க ராஜா கிளி படம் டென்ட் OTTயில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் அரஹர வீரமல்லு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நித்யா அகர்வால் நடிச்சிருக்காங்க. அரஹர வீரமல்லு இந்த படம் மார்ச் 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரஹர வீரமல்லு அப்படிங்கிற இந்த படம் May 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. FI அப்படிங்கிற ஒரு புது ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ஏப்ரல் 14 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பரமசிவன் பார்த்திமா. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்துடைய டீசர் மேக்கிங் வீடியோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மேக்கிங் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணன் தான். இன்னைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ணனுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அண்ணனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க கூலி படத்தில் இருந்து கூலி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆக்டர் சத்யராஜ், கன்னட ஆக்டர் உப்பன் ராவ், ஆக்டர் ஸ்ருதிஹாசன், ஆக்டர் நாகார்ஜுனா அப்படின்னு இவங்க எல்லாருக்கூடையும் கூலி படத்தில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். இப்போ இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆக்டர் அமீர் கானுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் ஆக்டர் அமீர் கானுக்கு பர்த்டே விஷ் பண்ணி அவர் கூட எடுத்துக்கிற ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோடைய கூலி படத்தில் ஆக்டர் அமீர் கானும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா தகவல் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் அமீர் கானும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுனால இவர் இந்த படத்தில் நடிக்கிறது கன்ஃபார்மாக இருக்குது.